வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய பெண்மனம். அம்புஜத்திற்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை. அன்று பொழுதுபோக்காக கையில் இருந்த கதை புத்தகம் ஒன்றை படித்து கொண்டிருந்த அவளிடம் மாமியார் புவனேஸ்வரி வந்து, அம்புஜம், உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்கோ, உன் வீட்டில் உட்கார வச்சிருக்கிறேன் என்று சொன்னாள். யாராக இருக்கக்கூடும் என எண்ணி எழுந்து சென்ற அம்புஜம் முன் வீட்டு பக்கம் வந்தவள் தன்னை மறந்து மலைத்து நின்று விட்டாள். சர்வ அலங்கார பூசிதையாய் சந்திரா அங்கிருந்த ஆசனங்களில் ஒன்றின் மீது சாய்ந்து கொண்டு அவள் வரவிற்காக காத்திருந்தது அம்புஜத்தை பிரமிக்க செய்தது. இரு சந்திரா, அப்படியே என்னை கிள்ளி கொண்டு பார்த்து சொல்கிறேன், இது நிஜந்தானா கனவா என்று என வேடிக்கையாக அம்புஜம் தன் சிநேகிதியை பார்த்து சிரித்தாள். நன்றாக கிள்ளி பார்த்துக்கொள், கனவல்ல என்பது தெரியும். அம்புஜம், நீ கோபித்துக் கொள்வதில் பிரயோஜனமில்லை. வீட்டில் கிடக்கும் வேலைகளுக்கு நடுவில் வெளியே புறப்படுவது என்பது மிக்க கஷ்டமாயிருக்கிறது. வருகிறேன் என்று சொன்னோமே, ஒரு நாளாவது போய் பார்க்காவிட்டால் நன்றா இருக்காது என்று வந்தேன் என்று எடுத்த எடுப்பிலே சந்திரா சொல்லி முடித்தாள். தனியாகவா வந்தேன், அல்லது அவர் கூட வந்திருக்கிறாரா என்று கண்ணை சிமிட்டிய வண்ணம் அம்புஜம் அவள் அருகில் வந்து உட்கார்ந்தாள். அவர்தான் என்னை அழைத்து வந்தார். இன்னும் 2 மணி நேரம் கழித்து திரும்ப அழைத்து போவதாக சொல்லிவிட்டு போய்விட்டார் என்று சந்திரா சாதாரணமாக பகர்ந்தது அம்புஜத்திற்கு வேடிக்கையாக தோன்றிற்று. 2 மணி நேரம் உன்னை தனியா விட்டிருக்க அவருக்கு மனசு வந்ததே, அதுவரை நான் பாக்கியசாலிதான் என பரிகாசமாக கூறிவிட்டு அம்புஜம் சந்திராவின் முகத்தை கூர்மையாக ஆராய்ந்தாள். சந்திராவின் மனவெழ்ச்சிகளை ஒரு நாளும் முகத்தில் இருந்து அறிய முடியாது என்பது அம்புஜம் அறிந்திருந்த உண்மை. சலனமற்ற அவளது சாந்த முகத்தை பார்த்து ஏமாந்த அம்புஜம், சந்திரா, ஒன்றே ஒன்று எனக்கு சொல்ல வேண்டும். நீ அவருடன் சந்தோஷமாக இருக்கிறாயா என்று சட்டென கேட்டாள். இதென்ன அசுட்டு கேள்வி? என்னை பார்த்தால் எப்படி தோன்றுகிறது என மெல்ல சிரித்து கொண்டே பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்டாள். அவள் சிரித்து பேசினாள். எனினும் நெஞ்சில் கட்டுப்பட்டு நின்ற துக்கத்தின் சுமையை தாங்காது அவளது இதயம் குமுறி கொண்டிருந்தது. அன்று அவள் தன் சிநேகிதியை பார்க்க வந்ததன் முக்கிய நோக்கம் சில மாதங்களாக தன் உள்ளத்தில் புதைந்து வைத்திருந்த பெரும் துக்க சுமையை எடுத்து கூறி ஆறுதல் பெறுவதே ஆகும். ஆனால் அம்புஜத்தை பார்த்தவுடனே சந்திரா தன் மனதை மாற்றி கொண்டு விட்டாள். அம்புஜம் மிகவும் அழகின்றிலாவிடனும் கவர்ச்சிகரமான தோற்றம் கொண்டவள் என்பது சந்திராவின் அபிப்பிராயம். அந்த அம்புஜம் சந்திராவின் கண்களுக்கு அன்று ஒரு தேவமங்கையைப் போல் எழிலுடன் தோன்றினாள். அலாதியான ஒரு வனப்பு அவளை சூழ்ந்து நிற்பதை சந்திரா உணர்ந்தாள். யவனத்திற்கு அழகு செய்யும் அந்த சோபை அவளது இன்பமான இல்லற வாழ்வின் சாயையை என உணர்ந்த சந்திரா தன் மனத்திற்குள் தடை உத்தரவு பிறப்பித்து கொண்டாள். தனது பாழும் வாழ்க்கையை பற்றி சிநேகிதியிடம் சொல்லி அவள் மனதை புண்படுத்துவதில் பலன் என்ன? அம்புஜம் அறிந்து கொள்வதனால் சந்திராவின் நிலைமை எந்த விதத்தில் உயர்வை அடையப் போகிறது என்றும் பிறர் தயவை நாடாத அந்த கர்வ உணர்ச்சி சந்திராவின் நாக்கு நின்று எழ இருந்த வார்த்தைகளை தடுத்துவிட்டது. உனது வெளி தோற்றத்தை பார்த்தால் சந்தோஷமாக இருப்பவள் போல்தான் தெரிகிறது. மனதில் என்ன இருக்கிறதோ யார் கண்டார்கள்? உன் மனதுதான் பிறர் அறிய முடியாத ஆழமான சமுத்திரமாச்சே என வெகுளியாக சிரித்தாள் அம்புஜம். சந்திரா தன்னை பற்றிய சம்பாஷணையை மேலே வளர்க்க இஷ்டமில்லாமல், அது கிடக்கட்டும், உன் சமாசாரத்தை சொல் என சிரித்தாள். அம்புஜத்தின் முகம் மிக பிரகாசம் அடைந்தது. அவர் என்னிடம் மிகவும் பிரியமாக இருக்கிறார். என்னை போல் அதிர்ஷ்டமான ஸ்திரீகள் மிக சிலர் தான் இருப்பார்கள் சந்திரா. என் கணவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அவருக்கு முன் நான் தூசுக்கு சமம். என்னை தவிர வேறு ஒரு ஸ்திரியையும் கனவில் கூட நினைக்க மாட்டாத தூய்மையுள்ள படைத்தவர். பொய்யே அவர் வாயில் வராது. கோபம் என்பதே அவருடைய அகராதியில் இல்லை. அப்பாவுக்கு செல்ல பிள்ளையானாலும் பிடிவாத குணம் மருந்துக்கும் இல்லை. பெற்றோர்களிடம் என்ன மரியாதை, வேலையுண்டு தானுண்டு என்றிருக்கும் கண்டிப்பான ஆசாமி. எவ்வித துர்ப்பழக்கமும் கிடையாது. வெற்றிலை கூட போட்டு கொள்ள மாட்டார் என்றால் பார்த்து கொள்ளேன் என்று ஒரே புகழ்ச்சியாக பேசி முடித்தாள். சந்திரா பதிலுக்கு சிரித்தது அம்புஜத்திற்கு வெட்கமாக போய்விட்டது. சந்திரா, என்னை பைத்தியமென நினைத்து தானே சிரிக்கிற? உண்மையைத்தான் சொல்றேன். அவரை அடைய நான் முன் ஜென்மத்தில் தவம் இருந்திருக்க வேண்டும் என்று முடித்தாள் உற்சாகமாக. அம்புஜம், நீ சந்தோஷமாயிருப்பதை கேட்க எனக்கே சந்தோஷமாகத்தான் இருக்கிறது என்று சந்திரா கடைசியாக சொன்னதை கேட்ட அம்புஜம் திருப்தி அடைந்தவளாய், சந்திரா, நிச்சயமாக சொல், என்னை போல் நீயும் சந்தோஷமா இருக்கிறாய் அல்லவா என்று கேட்டாள். என்னவோ அம்புஜம்,
உன்னை போல் எனக்கு பேச தெரியாதே. என்ன சொல்ல முடியும்? எப்போதும் போல் தான் இருக்கிறேன் என்று வைத்து கொள்ளேன் என்று சந்திரா மழுப்பி பேசியதை கேட்ட அம்புஜம் மேலே வற்புறுத்தி கேட்க இஷ்டப்படாமல், உன் மனதை விட்டு நீ என்றுதான் விஷயங்களை சொல்வாயோ தெரியாது என்று கூறிவிட்டு மேலே பற்பல விஷயங்களை பற்றி பேச ஆரம்பித்தாள். நடுவில் புவனேஸ்வரி அம்மாள் சந்திராவுக்கு சாப்பிட பழங்களை கொண்டு வந்து உபசரித்தாள். சிநேகிதிகள் இருவரும் ஆனந்தமாக நேரம் போவது தெரியாது உலக விஷயங்களை பற்றி மகிழ்ச்சியுடன் பேசினார்கள். வாசலில் கார் வந்து நிற்கும் சப்தத்தை கேட்டு சந்திரா, போய்விட்டு வருகிறேன், அவர் வந்து விட்டார் என்று கூறிவிட்டு எழுந்திருந்தாள். ஒன்று கேட்க மறந்துவிட்டேன் சந்திரா, உனக்கு கீதா என்ற பெயர் பிடிக்குமா என்று கேட்டால் அம்புஜம். புரிந்தது, பிடிக்கும். பிறக்கப் போவது பிள்ளையாக இருந்தால் என புன்னகை செய்தால் சந்திரா. அம்புஜத்தின் முகத்தில் நானும் பிரதிபலித்தது. பிள்ளையாக இருந்தால் என்ன பெயர் வைக்கலாம், நீயே தான் சொல்லேன் என புன்முறுவலித்தாள். பிறக்கட்டும், சொல்கிறேன், இன்னும் 4-5 மாதங்கள் இருக்கின்றனவே, யோசித்து சொல்கிறேன் என்று கூறிவிட்டு விடை பெற்று கொண்டு அம்புஜத்திடமிருந்து விரிந்து சென்றாள் சந்திரா. கணவனின் பக்கத்தில் அமர்ந்து காரில் செல்லும் தனது தோழியை ஜன்னல் வழியே கண்ணு கெட்டிய தூரம் பார்த்து கொண்டு நின்ற அம்புஜத்திற்கு அதிசயமாகத்தான் இருந்தது சந்திராவின் வாழ்க்கை. சந்திராவின் கொள்கைகள், லட்சியங்கள் முதலியவைகள் அம்புஜத்திற்கு நன்கு தெரியும். உயர்ந்த நோக்கங்கள் பல கொண்டவள் சந்திரா. துர்க்குடங்களுக்கு இடையே இருப்பிடம் என்று பெயர் பெற்ற ஜெகநாதனுக்கு அவள் வாழ்க்கை துணைவியாக உடன்பட்டது அம்புஜத்திற்கு வியப்பாகத்தான் இருந்தது. ஜெகநாதன் பொல்லாதவன் என அம்புஜம் கேள்விப்பட்டிருந்தாள். அவனை சந்திரா மணந்து கொண்டு அவனுடன் இன்பமாக வாழ முடியும் என்பதை அம்புஜத்தினால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. தன் சிநேகிதன் இல்லற வாழ்வை குறித்து ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்த அம்புஜம் தன் கணவனை பற்றி சிந்தித்து பார்த்தாள். ராமநாதன் அவளது கணவன். கட்டழகன், தங்க மனம் வாய்ந்தவன், ஸ்திரியை தெய்வமென கொண்டாடும் உன்னத நோக்கம் கொண்ட ஞானி. அவனை கணவனாக தான் பெற்றோமே என்று மனம் புலங்காகிதமடைந்தாள் அவள். ஜெகநாதன் அருகில் வீற்றிருந்த சந்திராவின் மனதிலும் பல சிந்தனை அலைகள் எழுந்து கொண்டிருந்தன. அதே சமயத்தில் அம்புஜம் வர்ணிக்கும் வண்ணம் அவள் கணவன் அவ்வளவு உத்தமனா? அம்புஜம் என்றுமே வெள்ளை மனம் படைத்த பேதை, வெளுத்ததெல்லாம் பால் என என்னும் குழந்தை உள்ளம் கொண்டவள். புருஷர்கள், நயவஞ்சகர்கள் பேதை ஸ்திரிகளை தங்கள் அன்பு பிடிப்பில் சிக்க வைக்க எவ்வளவு வேண்டுமானாலும் நடிப்பார்கள். அதையெல்லாம் அம்புஜம் அறிந்தவள் இல்லை என எண்ணி தன்னையும் அறியாது ஒரு பெருமூச்சு விட்டாள். அத்தியாயம் 21. மங்களூர் பெண்களுக்கு உரித்தான வெண்மை நிறம் ஒரு விதத்தில் அழகை அபரிமிதமாக செய்கிறது என்பது வாஸ்தவம்தான். கோமதி வித்யாலயத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டிருந்த ஹேமலதாவை கண்டவுடன் மூர்ச்சை அடையும் நிலைமையை அடைந்தனர் மற்ற உபத்தியாயினிகள். ஹேமலதாவிற்கு 25 வயதிற்கு மேல் ஆகியும் 18 வயதுடைய இளம் பெண்ணின் யவன தோற்றம். சற்று பூசி நாட்போல் தடித்திருந்த அவளது மேனி தந்த நிறத்தை ஒத்திருந்தது. சுருண்ட கூந்தலை அவள் அலட்சியமாக வாரி முடித்திருந்த அழகொன்றே பார்ப்பவர் மனத்தை கவர ஏதுவாயிருந்ததென்றால் மேலே சொல்ல தேவையில்லை. பழைய உபத்தியாயினி சந்திராவின் ஸ்தானத்தை ஹேமலதா என்பவளுக்கு கொடுத்தது உபத்தியாயினிகள் ஒருவருக்குமே பிடிக்கவில்லை. புதிதாக வந்தவள் சந்திராவை வனப்பில் மிஞ்சியதுடன் மட்டுமின்றி கோமதி வித்யாலயத்தில் பல நாளாக இருந்த வம்பில் ஊறி வளம் பெற்றிருந்த பழைய உபத்தியாயினிகளை சிறு துருவின மதித்து அலட்சியமாக நடந்து கொண்டதுதான் எல்லாவற்றிலும் விசித்திரமாக இருந்தது. அன்று பகல் ஓய்வு நேரத்தில் ஒன்று கூடிய உபத்தியாயினிகளிடையே ஹேமலதாவை பற்றி தான் பேச்சு நடந்து கொண்டிருந்தது. இவள் சந்திராவை நல்லவளாக்கி விட்டாளே, அப்பப்பா பெரிய யமகாதிக்கு போலிருக்கே என ஆரம்பித்தாள் காமாட்சி. நான் சொல்லுகிறேன், நீங்கள் எல்லோரும் கோவிச்சிக்க கூடாது. சந்திரா எப்படியோ என்னவோ என்றாலும் ஒரு விதத்திலே ரொம்ப நல்லவள். நம்ம கிட்ட வாயெடுத்து பேசவே மாட்டாள். அடக்கம் சுபாவம். அந்த மட்டில் அவள் குணம் போற்றத்தக்கது என சந்திராவை மெச்சிக்கொண்டு பேசினாள் கமலா. ஆமாம்,
அதே நான் கூட கவனித்திருக்கிறேன். சில சமயங்களில் என் மனது சந்திராவை நினைத்து கொண்டு வருத்தப்படும். அனாவசியமாக புண்பட நாம் ஏதாவது சொன்னால் கூட அதற்கும் பதிலே பேச மாட்டாள். அவள் நல்ல பெண். அதனால் தான் கடவுள் அவளுக்கு நல்ல வாழ்வை கொடுத்திருக்கிறார் என ஆனந்தாப மிகுதியில் சந்திரா மீது கொண்டிருந்த பகையை மறந்து பேசினாள் வயலட் மேகநாதன். இது சனியன் பெரிய ராட்சச வம்சத்திலிருந்து வந்திருக்க வேண்டும். முந்தா நாள் சாதாரணமாக நீங்க தங்கியிருக்கிறது எந்த தெரு என்று கேட்டேன். பதிலுக்கு மரியாதை இல்லாமல் வேடிக்கென்று தெரிந்துதான் ஆக வேண்டுமோ என்று கேட்டாள். ஏன் கேட்டோம் என்று எனக்கு அவமானம் தாங்க முடியவில்லை. எந்த சர்வ கலாசாலை இவளுக்கு பிஏ பட்டம் அளித்ததோ தெரியவில்லை. கிஞ்சித்து மரியாதை கிடையாது. மற்ற சகோதர உபத்தியாயினிகளை தூக்கி எறிஞ்சு பேசும் அகம்பாவ குணம் வேண்டும் நமக்கு. அந்த சந்திராவிடம் குறும்புத்தனமாக நடந்து கொண்டதற்கு இப்போது தண்டனை கிடைத்திருக்கு என்று பிரசங்கித்தாள் கல்யாணி. அவளை போய் ஏன் கேட்டாய்? என்னை கேட்டிருந்தால் அவள் ஜாகை எங்கே என்று சொல்லியிருப்பேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் அந்த பேய் உலாவும் வீட்டில் ஒரு மருத்துவ ஸ்திரீ வந்திருக்கிறாள் என்றேனே. அவளுக்கு இவள் என்னவோ உறவாம். அவளோடு தங்கியிருக்கிறாள். 2 நாளைக்கு முன் நான் மாடியில் நின்று கொண்டிருந்த பொழுது அதே வீட்டு ஜன்னல் பக்கம் அவளை பார்த்து விட்டேன். மெதுவாக பேச்சு கொடுத்து அந்த வீட்டில் பேய் நடமாட்டம் இருக்கிறது என்று சொல்லி பயமுறுத்தி பார்த்தேன். பதில் என்ன சொன்னால் தெரியுமோ? பேயாவது கீயாவது நாம் தான் உலாவும் பேய்கள் என்று ஆசயமாக கூறுவது போல் என்னை குத்தி காட்டினாள். வாயை மூடிக்கொண்டு திரும்பிவிட்டேன். பேர்வழி துணிந்த கட்டை. நாம் ஜாக்கிரதையாக இருந்தோமோ பிழைத்தோம் என பொழிந்து கொட்டினாள் ஜெயலட்சுமி. பெருச்சாலிக்கு பிடிக்கிறாற் போல இருக்கிறது. அல்லது பெருச்சாலியிடம் மிகவும் வினயமாக நடந்து கொண்டு நன்றாக காக்காய் பிடித்து வைத்திருக்கிறாளோ என்னவோ. இருக்கட்டும், இந்த அழகியின் ஆர்ப்பாட்டம் எத்தனை நாட்கள் என பார்க்கலாம் என்று பேசினாள் வயலட் மேகநாதன். சரி, இந்த வருஷம் நம் பள்ளிக்கூடத்தில் ஸ்தாபனை தினம் வருகிறதே, விமர்சையாக கொண்டாட வேண்டாமா என்று கேட்டாள் காமாட்சி. கொண்டாடத்தான் வேண்டும். அதற்கு பெரிய அம்மாள் என்ன சொல்கிறாளோ தெரியவில்லை. இந்த பள்ளிக்கூடத்திற்கு ஒரு முழுகு போட்டுவிட்டு போகும் காலம் என்றுதான் வருமோ தெரியவில்லை என வயலட் அங்கலாய்த்து கொண்டாள். அது சமயம் மிக்க வயாரமாக உள்ளே நுழைந்த ஹேமலதா அங்கே கூடியிருந்த மற்ற உபத்தியாயினிகளை கர்வத்தோடு நோக்கிய வண்ணம் அங்கிருந்த ஆசிரம் ஒன்றில் சாய்ந்து கொண்டாள். திடீரென தன் வருகையானது விகல்பமானதொரு மௌனத்தை அங்கே நிலவு செய்ததை கண்ட ஹேமலதா தனக்குள்ளே புன்முறுவல் செய்து கொண்டாள். அரட்டை பேர் வழிகள் என்று பெயர் வாங்கிய பழம் புலிகளான கோமதி வித்யாலயத்து உபத்தியாயினிகளுக்கு என்னவோ ஹேமலதாவை கண்டதும் நெஞ்சம் பதைத்தது. வாய்கள் பேச மறுத்து வார்த்தைகள் தொண்டையிலேயே தங்கிவிட்டன. மௌனமாக ஒருவரை ஒருவர் குற்றவாளிகளைப் போல் நோக்குவதை கண்ணால் பார்த்தறிந்த ஹேமலதா கையில் கொண்டு வந்திருந்த சின்ன தோல் பையை திறந்து அதிலிருந்து கண்ணாடி ஒன்றை எடுத்து முகத்தில் கொஞ்சம் பவுடரை அப்பி கொண்டதுடன் அடுத்தபடியாக அவள் செய்து கொண்ட அலங்காரம் அங்கிருந்த உபத்தியாயினிகளை திடுக்கிட வைத்தது. 4 பேர்களுக்கு நடுவில் பவுடர் அப்பிக்கொள்வது குடும்ப ஸ்திரீகளுக்கு அழகல்ல என்று கொள்கை கொண்டிருந்த அவர்கள் நடுவில் ஹேமலதா உதடுகளில் பூசும் வர்ண குச்சியினால் தனது அதரங்களை சிவக்க செய்து கொண்டிருந்ததை கண்ட உபத்தியாயினிகளுக்கு தூக்கி வாரி போட்டது. வெள்ளை வாயில் புடவியின் தலைப்பு காற்றில் பறக்க தன்னை சுற்றிலும் பவுடர் மனம் கமழ கோவை கனி போல் வர்ணம் தீட்டப்பட்ட அதரங்களில் கேலி புன்னகை தவழி எழுந்த ராணி போல் கம்பீரமாக நடந்த அவள் காலடியின் சப்தம் அடங்கும் வரை தம்மையும் மறந்த திக்பிரமை அடைந்தவர்களாய் உட்கார்ந்திருந்தனர் மற்ற உபத்தியாயினிகள்.